ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இது போன வாரம் எடுத்த வீடியோ தான், போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். சாரி. அதுக்கேற்ற மாதிரி நிறைய வேலை, கமிட்மெண்ட்டு, பாப்பாவுக்கு அப்பப்போ உடம்பு சரியாமல் ஆகிடுதா. ஸோ அதனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை. கோதுமை மாவு தீர்ந்து போயிடுச்சு வீட்டில். சரி அரைக்கலான்ட்டு தான் கோதுமை இருந்துச்சு. போன வாட்டி ரேஷனில் வாங்கினோம் கோதுமை, நல்லா இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதமும் ரேஷனில் வாங்கியிருந்தோமா, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கழுவியாச்சு. நல்லா தூசியாக இருந்துச்சு. நல்லா புடச்சிட்டு அதை கழுவி மாடியில் போய் காய வச்சாச்சு. நல்ல ஒரு வெயில், செம்மையான வெயில். நல்லா 2-3 நாள் காய வச்சோம்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் போய் அரைச்சிடலாம். பாப்பா தான் சப்பாத்தின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்காக காய வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வீட்டில் தான் அரைக்கிறது, கடையிலலாம் வாங்குறதில்ல. மல்லி மிளகா காய வைக்கிறப்ப கொஞ்சோண்டு மல்லி இருந்துச்சு. அதை எடுத்து க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன். அதில் அழகான கொத்தமல்லி வந்துருந்துச்சு. பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய போடாமல் போயிட்டேன், கொஞ்சோண்டு சும்மா போட்டிருந்தேன். அது அழகாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் நல்லா பெருசாக க்ரோ பேக் ரெடி பண்ணி அதில் வந்து நிறைய போட்டு கொத்தமல்லி செடியை வளர்த்து பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பூ பூத்துருந்துச்சு. அந்த செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிங்க் கலரில் சாமந்தி பூ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ தான் மொட்டாக இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக வந்திருக்கு. பூத்த பேருக்கு பார்க்கலாம். பாய்.